வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னாலே தினைக்கும் புதுசாக இல்லை தினசாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னு அந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு 10 நாள் எந்த பிரச்சனையுமே சந்திக்கலை அப்படின்னா யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அப்பாடா இப்போ தான் என் வாழ்க்கை நிம்மதியாக போகுது, இப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக போகுது, இப்போ தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் பிரச்சனையே சந்திக்கலை அப்படின்னா வாழ்க்கை போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் அப்படி என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னு தெரியாது. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை தேடி வருதா, இல்லை பிரச்சனை இருக்கிற இடத்துல இவங்க இருக்கிறாங்களா அப்படின்றது இவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் உண்டான ஒரு அந்தரங்க ரகசியம் அப்படின்னு கூட சொல்லாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் கேட்குறதெல்லாம் நம்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான். ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு பட்டால் அதை விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் தன் சொந்த அறிவை பயன்படுத்தி செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த விருச்சக ராசிக்காரர்களை தாங்க சொல்லலாம். அதே மாதிரி இவங்க நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பிரச்சனையில் சிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. எப்பா நீ இது செய்கிறது சரிப்பா சரியில்லை, அது ஒரு தப்பான விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சில வார்னிங்லாம் கொடுப்பாங்க. அதை கேட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா ரைட்டு. ஆனால் அதை கேட்காம அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டுவாங்க. இவங்க அந்த இடத்துல இருந்து இவங்களும் அந்த நட்பை விலகிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய அறிவுறுத்தலை கேட்காத பட்சத்தில் அந்த நட்பு எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த நண்பர்களை கலட்டி விட்டுருவாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் நீ கேட்கல, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அதை கட் பண்ணிக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வரத்துக்கு முன்னாடியே அதை ஆராய்ஞ்சு அதில் வரக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த விருச்சக ராசிக்காரர்களை தான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்த குருவானவர் வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குருவானவர் உங்கள் ராசிக்கு நன்மையை செய்வாரா கெடுதலை செய்வாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக 8ல் எந்த கிரகம் வந்தாலுமே குரு தான் இல்லை, எந்த கிரகம் வந்தாலுமே கொஞ்சம் அசுப பலன்கள் தான் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சுமாரான பலன்களை தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு தன்னுடைய 5ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். பொதுவாக குரு பொறுத்த வரைக்கும் தான் இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்க்குற இடங்களுக்கு தான் நன்மை அதிகமாக செய்வார். ஸோ அதன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால குடும்பம் அப்படின்றது ஒரு வித ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்றது பொருளாதார ரீதியான பாதிப்புகள், வருமானம் வருவதற்கான ஆதாரம் அப்படின்றது உங்களுக்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ரெகுலர் இன்கம் அப்படின்றது ரெகுலராக எப்பொழுதும் போல் வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது அப்புறம் எப்படி கெடுபலன்கள் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த வருமானத்தை நீங்கள் முறையாக கையாளுறதுல தான் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்ல முடியுங்க. ஸோ அதன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இந்த 12ஆம் இடம் அப்படின்றது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போது அந்த நீங்கள் வருமானத்தை முறையாக கையாளணும் அப்படின்றது தான் இந்த 8ஆம் இடத்து குரு உங்களுக்கு தருகிற ஒரு பாடம் அப்படின்னே சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு விரயத்தை தருவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ஒரு சுபமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடம் அப்படின்றது வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம், அதே மாதிரி தாயாரை குறிக்கக்கூடிய இடம். அப்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு சிறப்பான காலம் தருணம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல கோச்சாரத்தில் ராகுவும் வேற பயணிக்கிறார். ஸோ அந்த ராகு பயணிக்கக்கூடிய காரணத்தினால இந்த பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அதே மாதிரி
பழைய வீடு செகண்ட் ஹேண்ட்ஸில் வீடு கட்டின வீடுகளாக வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ஒரு சாதகமான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வண்டியில் போய் எங்கே பணத்தை முதலீடு பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு செகண்ட்ஸில் வண்டி வாங்கிறதுக்கோ இல்லை பழைய வீடுகள் வாங்கி குடிப்போவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல ராகுவும் பயணிக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல ராகு பயணிக்கக்கூடிய காரணத்தினால என்னென்னா, மோசடியால் சொத்துக்கள் வாங்குவதற்கோ இல்லை வில்லங்கம் உள்ள பிரச்சனைகள் உள்ள சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த குரு பார்க்குறப்ப எப்படி இந்த மோசடியான சொத்துக்கள் நமக்கு அமையும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த மோசடியான சொத்துக்கள் பிரச்சனைக்குரிய, அதாவது மோசடின்னு சொல்கிறத விட பிரச்சனைக்குரிய வில்லங்கம் உள்ள சொத்துக்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச இதில் இந்த மாதிரி வில்லங்கம் இருக்குது அப்படின்றது கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் நம்ம சந்திக்காத பிரச்சனையா அப்படின்ற ஒரு மெத்தனத்தினால நீங்கள் அதை ஒரு அசால்ட்டாக எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை அந்த பத்திரத்தை நல்லா தெளிவாக படித்து வில்லங்கம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. வில்லங்கம் இருக்குது, இப்போ ஒரு பெரிய அளவிலான வில்லங்கம் இருக்குது அப்படின்றனா கொஞ்சம் அதை விட்டு விலகிருங்க. என்றைக்கு இருந்தாலும் அதிலேருந்து பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கோச்சாரத்தில் ராகு அப்படின்றது வில்லங்கம் உள்ள சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்குது. ஸோ இருந்தாலும் கவனமுடன் செயல்படுங்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, அடுத்ததாக பொருளாதாரம் சிறப்படையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய காரணத்தினால பொருளாதாரம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். எப்பொழுதும் போல் ஒரு வருமானம், ஒரு ரொட்டீன் ஒர்க்கு அப்படின்றது இருக்கும். அதை காட்டிலும் வருமானம் அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துக்கு மனைவி பிள்ளைகளுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு திருமண வாழ்க்கைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பயணிக்கக்கூடிய காரணத்தினால குரு பலன் அப்படின்றது கடந்த ஓராண்டாக உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பலன் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பொருந்தி வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்தில் குரு பலன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக திருமணம் அப்படின்றது பார்க்கலாம், செய்யலாம். இருந்தாலும் ஒரு பொது பலனாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு குரு பலன் இல்லை, அதனால் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராசிக்காரர்கள் மாணவர்களுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதே இடத்துல ராகு இருக்கிறாரு. அப்பப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும். அந்த விளையாட்டுத்தனத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு படிப்பிலையும் கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது குறிப்பாக டெக்னிக்கல் லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கோச்சார ராகு அப்படின்றது இந்த டெக்னிக்கல் லைன்ஸை குறிக்கும். நுணுக்கமான நுட்பத்திறன் வாய்ந்த கல்விகளை படிக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பயணிக்கக்கூடிய காரணத்தினால இந்த குரு அப்படின்றது தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பயணிக்கக்கூடிய காரணத்தினால இழப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோசடிகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கூட்டு தொழிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக தொழில் சிறக்குமா, சொந்த தொழில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் இந்த குரு பயணிக்கக்கூடிய காரணத்தினால ஒருவித விரயங்கள் இருந்தாலும் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலுக்குன்னு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், கடையை விரிவுபடுத்தலாம், தொழிலுக்குன்னு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருட்கள் வாங்கி போடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த குரு பயிற்சியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு அப்படின்றது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காரணத்தினால தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த விரிவுபடுத்தக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் ஒரு சாதகமான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும்தான் இல்லை, ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எந்த ஒரு பொருள் வாங்கும் போதும் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ பிரச்சனைக்குரிய பொருட்கள் வாங்காதீங்க. வில்லங்கம் பின்னாடியே சேர்ந்து வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ செகண்ட்ஸ் பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமுடன் வாங்குங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பேர் அப்படின்றது இருக்குமா அப்படின்னு கேட்டால்
இந்த குரு பயிற்சி கொஞ்சம் குழந்தை பாக்கியத்திற்கு கொஞ்சம் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்து குரு அப்படின்றது புத்திர பாக்கியத்திற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில், தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அமையலாம். ஒருவேளை டெஸ்ட் டியூப் பேபிக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப காலமாக குழந்தை இல்லை, டெஸ்ட் டியூப் பேபிக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த குருவுக்கு திரிகோணத்தில் ராகு பயணிக்கக்கூடிய காரணத்தினால டெஸ்ட் டியூப் பேபிக்கு முயற்சி செய்கிறவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். பட் இயற்கையான குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில். ஆன்லைன் மார்க்கெட்டு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் ரம்மி, இது மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இல்லைன்னா தேவையற்ற வீண் விரயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிதி இழப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த ஆன்லைன் ரம்மி, ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கிறது அப்படின்றது நல்லது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு வருமானம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் என்ன வருமானம் அபரிவிதமாக இருந்தாலும் அதற்கு கொஞ்சமும் சளைக்காமல் குறைவில்லாமல் செலவும் சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான விருச்சக ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.